புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திரு நடராஜன் அவர்களை எந்த நிலையில் வைத்திருந்தார்கள் என்பதை நான் இங்கே விளக்கியாக வேண்டும். பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஆனாலும் சரி அல்லது தொண்டர்கள் ஆனாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு அல்லது தலைவர்களோடு அரசியல் ரீதியாக தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவரிடத்தில் இருந்த பொறுப்பை உடனடியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்து விடுவார்கள். தொடர்ந்து தொடர்பு வைத்திருந்தால் கட்சியிலிருந்தே நீக்கி விடுவார்கள். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோடோ அல்லது நிர்வாகிகளோடு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தொடர்பு வைத்திருந்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை இது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதற்கு ஒப்பாக திரு நடராஜனோடு கழக நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாராவது தொடர்பு வைத்திருந்தால் அப்படி தொடர்பு வைத்திருக்கின்றவர்களுடைய பதவிகள் உடனடியாக பறிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தொடர்பு வைத்திருந்தால் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். ஆக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 1990 வெளியேற்றப்பட்ட திரு நடராஜன் அவர்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவனுடைய நிலையை தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரை வைத்திருந்தார்கள். இப்படி அமரராயிருக்கின்ற புரட்சித் தலைவியை பற்றி ஒதுக்கி வைத்திருக்கின்ற திரு நடராஜன் அவர்கள் நாங்கள் தோளிலே சுமந்தோம் என்று ஒரு அபாண்டமான ஒரு உண்மைக்கு புறம்பான கருத்தை சொல்லுகிறார். இப்படி சுமந்தவர்களில் திரு நடராஜன் அவரும் ஒருவர், அவர் குடும்பமும் அதில் உண்டு. ஆனால் அந்த சுமையிலே இவர் இருந்தபொழுது துன்ப சுமையாக மாறிய காரணத்தினால் தான் 90 இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இவர் இன்னொரு கருத்தை சொன்னார். நாங்கள் தான் இந்த கட்சி, எங்கள் குடும்பம் தான் இந்த கட்சி, எங்கள் குடும்பம் தான் இந்த கட்சியை வழிநடத்தும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பதிலை கருத்தை சொல்லுவதற்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? புரட்சித் தலைவி அவர்களால் தீய சக்தி என்று வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் நாங்கள் தான் இந்த கட்சியை இயக்குகிறோம் என்று சொல்லுகிறார். தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆணையிட்டு விட்டார்கள். அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு குடும்பத்தை மறந்து கொள்கைக்காக சிறை சென்ற கோடான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்திலே தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்களை, அப்படிப்பட்ட உண்மையான உழைத்தவர்களை, அப்படிப்பட்ட தலைவருக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட தொண்டர்களுடைய கட்சியை இவர் என்னுடைய கட்சி என்கிறார். இது ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய உரிமை சொத்து. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1,50,00,000 தொண்டனுடைய சொத்து. இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்களுடைய சொத்து, உங்களுடைய சொத்து அல்ல. உங்கள் பாட்டன் சம்பாதித்திருந்தால் அந்த சொத்தை பங்கு போட்டுக் கொள்ளுங்கள். இந்த இயக்கம், இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு, இந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய புகழுக்காக எத்தனை பேர் மாய்ந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடல்நலம் குன்றியிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே நூற்றுக்கணக்கானவர்கள் மாய்ந்திருக்கிறார்கள். இறந்தார்கள் என்று தெரிந்தவுடனே நூற்றுக்கணக்கான பேர் மாய்ந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தவுடன் எத்தனை பேர் மாய்ந்திருக்கிறார்கள். இந்த தொண்டன் எல்லாம் எதை எதிர்பார்த்தான்? தன் தலைவனுக்காக, தன் தலைவிக்காக, தன் இன்னுயிரே நீத்த தொண்டருடைய கட்சி இந்த கட்சி. தீய சக்தியே, ஏதோ ஒரு காரணத்திற்காக நீ இருந்த காரணத்தினால் இந்த இயக்கத்தையே உன்னுடையது என்று தயவு செய்து மீண்டும் அர்ப்பணிக்காதே. இதனுடைய எதிர்விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக இவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். அது என்னை பற்றி சொல்லியிருக்கிறார். சொல்லும் பொழுது திரு திவாகரன் அவர்களை சொன்ன கருத்தை, நான் மறுத்து சொன்ன கருத்தை பத்திரிகையாளர் கேட்டபொழுது அவரை பற்றி எனக்கு அப்பொழுது தெரியாது.
அப்பொழுது மாவட்ட சார்ந்த திரு சேகர் அவர்கள் இவர் நக்சலைட் என்றும் தீவிரவாதி என்றும் ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னிடத்திலே வந்தார். என்னுடைய வீட்டிலே இருந்தேன் என்று சொன்னேன். என்னுடைய வீடு என்று என்ன இது? பாய்ஸ் கார்டன் தான். எவ்வளவு ஏமாற்றுகிறார் பாருங்கள். சந்தியா தாய் பெற்றெடுத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த விளக்கின் முன்னால் நின்று போராடி சம்பாதித்த அந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொல்லுகிறார் நடராஜன். வந்தார், என்னை திரு சேகர் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். என்னை நக்சலைட் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். நான் உடனே அவரை அழைத்து, அப்பொழுது இன்று இருக்கிற பொதுச் செயலாளர் வந்தபொழுது அவர் காலிலே நான் விழுந்ததாகவும் உடனடியாக எனக்கு எம்ஜிஆர் மன்ற தலைவர் பதவியை கொடுத்ததாகவும் கூறியிருக்கிறார். இது என்ன கொடுமை! நான் இங்கே சற்று விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திரு கருணாநிதி கட்சியிலிருந்து வெளியேற்றுகிறார். அப்பொழுது கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியை நான் பயின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு நண்பர் திரு சேகர் அவர்களும் பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்டவுடனேயே அங்கே இருக்கின்ற கல்லூரி நண்பர்களோடு இணைந்து அன்றே செய்தி கேட்ட அன்றே கல்லூரி நண்பர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கல்லூரியை மூடிவிட்டு மிகப்பெரிய ஊர்வலத்தை அன்றே நடத்தினோம் கிருஷ்ணகிரியில். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்று சொன்ன அன்றே ஒரு மிகப்பெரிய ஊர்வல போராட்டத்தை அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக அன்று நடத்தினோம். அதை முன்னின்று நடத்தியவர்கள் நானும் அன்பு சகோதரர் எம்ஜி சேகர் அவர்களும். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்பாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த கழகத்திற்கு தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று தமிழகத்திலே முதல் முறையாக நானும் அன்பு சகோதரர் எம்ஜி சேகர் அவர்களும் என்னோடு இருக்கின்ற நண்பர் தகடூர் விஜயன் அவர்களும் போஸ்டரை ஒட்டினோம். முதல் போஸ்டர் எங்களுடைய போஸ்ட். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தலைமையேற்க வேண்டும் என்று அளித்த முதல் போஸ்ட், இரண்டாவது நாளிலே ஒட்டப்பட்ட போஸ்ட் எங்களுடைய போஸ்ட். இவ்வளவு அரசியல் பின்னணியோடு நானும் எம்ஜி சேகரும் பழகி அரசியல் நடத்த வந்த என்னுடைய மரியாதைக்குரிய சேகர் அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அவர் நக்சலைட் என்று சொல்லுகிறாரே, இவர் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான பெரிய மனிதராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் புரட்சித் தலைவி அழைப்பார், கட்டளையிடுவார். புரட்சித் தலைவி அழைக்கின்ற பொழுது அருகாமையிலேயே இன்றைய பொதுச் செயலர் அமர்ந்திருப்பார். புரட்சித் தலைவர் மட்டும்தான் நான் பேசுவேன், வந்து விடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2011 அமைச்சர் பொறுப்பை கொடுக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி அமைச்சர் பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது போயஸ் தோட்டத்திற்கு செல்லுகின்ற நேரத்தில் தான் முதல் முறையாக இன்றைய பொதுச் செயலாளரை சந்தித்து நேரடியாக பேசியிருக்கிறேன். 2011 தான் சந்தித்து பேசியிருக்கிறேன். இவர் சொல்லுகிறார் ஏதோ இவர் பதவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அல்ல, என் உழைப்பால் என்னுடைய தாய் எனக்கு கொடுத்த அங்கீகாரம். அது பதவி அல்ல. நான் ஒரு சாதாரண தொண்டன். இந்த தொண்டனுக்கு கொடுத்த அங்கீகாரம், அது அங்கீகாரமாகத்தான் கருதுகிறேனே அல்லாமல் அது பதவியாக நான் கருதவில்லை. இவர் சொல்லுகிறார், எடுக்கிறார்கள், செய்கிறார். அது புரட்சித் தலைவனுடைய தனி குணம். எடுப்பது அவருக்கு உரிமை உண்டு, கொடுப்பதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. அப்படி கொடுத்தவர் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதைவிட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தார்கள். இன்று என்னை பல அமைச்சர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன், திரு நடராஜனோடு சேர்த்து. 2011 தலைமை கழகத்தில் அமைச்சர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் முழுவதும் அமர்ந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் அமர்ந்திருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார். சட்டமன்ற உறுப்பினத்தில் அமைச்சரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னை பற்றி கருத்துகள் ஏதாவது எடுத்து சொல்வார்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் எனக்கு பதிலாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் KP முனுசாமி அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எனக்கு என்னுடைய தாய் மனதிலே எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதைவிட எனக்கு அங்கீகாரம் வேறு யார் கொடுக்க வேண்டும்? இவரையா கொடுக்க வேண்டும்? இதை சொல்லியிருக்க மாட்டேன். ஆனால் இவர்கள் இப்படி நக்சலைட் என்றும் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் என்றும் உதாசீனப்படுத்தவன் என்றும் புல்லுருவி என்றும் செல்லா காசு என்றும்
சொன்ன காரணத்தினால் இந்த கருத்தை சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். என் தாய்க்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருந்தார். அதே போல அப்படி சொன்ன பொழுது திரு நடராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். புரட்சித் தலைவி அம்மா அவர்களை திரு திவாகரன் அவர்கள் தான் காப்பாற்றி வந்தார், எப்பொழுதும் AK-47 இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த AK-47 என்ற ஆயுதத்தை பற்றி திரு நடராஜனுக்கு தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு தடை செய்யப்பட்ட ஆயுதம். இவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கின்ற ஆயுதம். இந்த ஆயுதம் ஒரு சாதாரண மனிதரிடத்திலே எப்படி வருகிறது? காவல்துறை அதிகாரியிடத்திலே இது இருக்க முடியாது, ஆய்வாளரிடத்திலே இது இருக்க முடியாது, DSP இருக்க முடியாது, SP-யிடம் இருக்க முடியாது. Z கேட்டகரியிலே இருக்கின்ற நபர்களிடத்திலே தான் அவர்கள் அனுமதி பெற்றுதான் அவரிடத்திலே இருப்பார்கள். எப்படி ஒரு சாதாரண மனிதத்திலே AK-47 எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தார்கள்? அப்படி இருந்தால் திரு நடராஜன் அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். மக்களை ஏமாற்றுகிறார். தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பின்பு கருத்துக்களை சொல்லுகிறார். கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் திரு திவாகரன் அவர்களும் திரு நடராஜன் அவர்களும் புரட்சித் தலைவி இருக்கின்ற வரையில் அந்த திசையை இவர்கள் வரவில்லையே. நான் அதற்காகத்தான் கேட்கிறேன். அதற்காகத்தான் பொதுச் செயலாளத்திலே சொன்னேன், புரட்சித் தலைவி அவர்களால் வெளியேற்றப்பட்ட நபர்கள் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னேன். நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு தம்பிதுரை அவர்கள் இந்த இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இதை நேரடியாக கண்காணித்து அவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஜல்லிக்கட்டு போராட்டம் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம். மாணவர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் தாய்மார்களும் வியாபாரிகளும் என்னென்ன துறைகள் இருக்கின்றோ அத்தனை துறை தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய அறப்போராட்டம் தமிழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் வரலாற்றில் கூட சுதந்திரத்திற்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு அமைதியான அறப்போராட்டத்தை நடத்த முடிந்திருக்காது. எவ்வளவு பெரிய போராட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த போராட்டக்காரர்களுடைய உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் அரசு இயந்திரங்களை முடக்கிவிட்டார். எந்த சூழ்நிலையிலும் போராட்டக்காரர்களுக்கு தொந்தரவு செய்யாத நிலையிலே இந்த போராட்டத்தை கண்காணித்து வந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் என்று அறிக்கை வெளியிட்டார். அப்படி அறிக்கை வெளியிட்ட உடனேயே பாரத பிரதமர் தன்னுடைய ட்விட்டரில் தமிழக அரசு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைக்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் துறையினுடைய செயலாளர்களை அழைத்துக் கொண்டு டெல்லிக்கு சென்றார். சென்றவுடனேயே பிரதமரை சந்தித்தார். பிரதமர் இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு வரக்கூடிய அத்தனை துறையினுடைய செயலாளர்களையும் அமைச்சர்களையும் ஒருமுகப்படுத்தி வேகமாக செயல்படுத்திய காரணத்தினால் 36 மணி நேரத்தில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதியிடத்திலே கையெழுத்தாகி கவர்னர் வெளியிட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், புரட்சித் தலைவனுடைய அன்பை பெற்றவர், இன்று இருக்கின்ற பொதுச் செயலாளருடைய அன்பையும் பெற்றவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு தம்பிதுரை அவர்கள் பொதுச் செயலாளத்தில் தவறாக தகவலை கொடுத்து அவர் ஒரு கடிதத்தை பெற்று அதை எடுத்து சென்று நான் பிரதமரிடத்திலே கொடுக்க இருக்கிறேன், எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்கள், இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து வைத்துக் கொண்டு அவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்டை தவிர கொடுக்க முடியாது என்று சொல்ல போய் அது செயலாளரத்திலே கொடுத்து இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான், இந்த கட்சியினுடைய முதலமைச்சர் தான்
இதை முழுதும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஏன் எடுத்து செல்ல வேண்டும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லிக்கு சென்றால் இப்படி செய்திருப்பாரா இந்த தம்பிதுரை? ஏன் இந்த முதலமைச்சர் மீது அவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி அவருக்கு? அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் முதல்வராக வர வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு துணை சபாநாயகர் ஒரு தலைமை பண்பு இல்லாமல் இங்கே அவர் ஒரு அரசாங்க பிரதிநிதி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்றத்தினுடைய துணைத் தலைவர், இவர் ஒரு முதலமைச்சர். இப்படி இருக்கின்ற அரசாங்க உயர் பொறுப்பில் இருக்கின்றவர் நீங்கள் நேரடியாக பத்திரிகைக்கு இவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் இவருடைய மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும், பார்ப்பவர்கள் எப்படி நினைப்பார்கள்? பொதுச் செயலாளரை முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள், வாக்களிக்கின்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து பாரத பிரதமருக்கு நன்றி கூறுகிறார். ஏனென்று சொன்னால் அவ்வளவு விரைவாக இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர் உதவி செய்திருக்கிறார். அனுசரணையாக இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் உடைய உறவு அனுசரணையாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுது சென்றாலும் உடனடியாக வரவழைத்து அவர் கேட்பதை உடனடியாக வறட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக மத்திய குழு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அனுப்பிவிட்டார் பாரத பிரதமர். இப்படி எது கேட்டாலும் தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு பாரத பிரதமரை, இந்த உறவை ஏன் திரு தம்பிதுரை அவர்கள் சீர்குலைக்க பார்க்கிறார்கள்? பத்திரிகா சந்திப்பிலே கடுமையாக பிரதமரை விமர்சிக்கிறார். இங்கே தம்பிதுரை டெல்லியிலே விமர்சிக்கிறார், தஞ்சையிலே திரு நடராஜன் பாரத பிரதமரை விமர்சிக்கிறார்கள். ஆக இவர்கள் இருவரும் சேர்ந்து ஏதோ ஒரு குழப்பத்தை கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களும் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பொதுச் செயலாளர்களும் இவர்கள் இருவரையும் கண்காணிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.